வணக்கம். இன்றைக்கி குறுந்தொகையோட 20வது பாடல் பார்க்க போகிறோம். இந்த பாடல் பாலைத்திணையில் அமைஞ்சது. பாலைத்திணைங்கிறது பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிற பாடல்கள். இந்த பாடல் கோப்பெருஞ்சோழன் எழுதியது. 4 வரி தான், ரொம்ப சிறிய பாடல். ஆனால் அதில் சொல்லியிருக்கிற அந்த கருத்துக்கள் ஒரு தடவை நம்ம கேட்டால் என்றைக்குமே மறக்க மாட்டோம். அப்படி ஒரு பவர்ஃபுல் பாடல், ஒரு செறிவு நிறைந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். பாடலுக்கான சிச்சுவேஷன் என்னென்னா, காதலனும் காதலியும் இருக்காங்க. காதலன் பொருள் தேடுவதற்காக அந்த ஊரை விட்டு வேறொரு இடத்துக்கு செல்ல போகிறான். அதை அவகிட்ட சொல்கிறான். அவள் சொல்கிறா, இல்லை நீ போகாத, நீ இங்கேயே இரு, உன்னோடு இருப்பது தான் எனக்கு சந்தோஷம், எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும், அப்படி இப்படின்லாம் சொல்லி அவனை இங்கேயே இருக்க வைக்க பார்க்குறா. உன் பிரிவை நான் தாங்க மாட்டேன்னு சொல்கிறா. ஆனால் அவன் அதை கேட்கல, புறப்பட்டு போயிடுறான். அவனுக்கு அது கடமை, பொருள் சேர்ப்பது கடமை. அதனால் அவன் கிளம்பி போய்ட்றான். அந்த செய்தியை தோழி காதலிக்கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி உன் காதலன் பொருள் தேடி கிளம்பி போய்விட்டான் அப்படின்னு சொல்கிறான், அல்லது போகிறான்னு சொல்கிறான். தட் டசன்ட் மேட்டர். அவன் கிளம்பிட்டானா, கிளம்ப முடிவெடுத்து விட்டான், அல்லது கிளம்பி போய்விட்டான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த காதலி அவளை பார்த்து சொல்கிறா, அருளும் அன்பும் நீக்கி துணை துறந்து பொருள் வயில் பிரிவோர் உறவோர் ஆயின் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. அவ்வளோதான், ரொம்ப எளிமையான பாடல். முதல் வரி அருளும் அன்பும் நீக்கி துணை துறந்து, தெளிவாக சொல்கிறான். அவன் என்னை விட்டு போகிறான்னா சாதாரணமாக போக முடியாது. என்மேல் அவன் வைத்திருந்த அருளையும் நீக்க வேண்டும், என்மேல் அவன் வைத்திருந்த அன்பையும் நீக்க வேண்டும். துணையாகிய என்னை துறந்து அதன் பிறகு தான் அவன் போக முடியும். அது என்ன அருள் அன்பு, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் கேட்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னா ஒரு நுணுக்கமான வித்தியாசம் இருக்குது. அருள்ங்கிறது நமக்கு தொடர்பில்லாத ஒருத்தர் மேலே கூட வர்றது. அன்புங்கிறது நம்மளோட நெருங்கிய சொந்தங்களோடு வர்றது. உதாரணமாக உங்களுடைய அப்பா அம்மா மேலேயோ, உங்கள் மனைவி மேலேயோ, உங்கள் கணவர் மேலேயோ, உங்கள் குழந்தைகள் மேலேயோ நீங்கள் வச்சுருக்கிறது அன்பு. அதே நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, யாராவது ஒருத்தர் பசிக்குது சாப்பாடு போடு அப்படின்னு கேட்குறாங்க, அந்த நேரத்தில் அவங்க மேலே உங்களுக்கு பிறக்கிறது அருள். ஆக ஒரு பெண்ணாச்சே அப்படிங்கிற விதத்தில் இந்த பெண்ணை துயரப்படுத்திட்டு போகிறோமே அப்படிங்கிற அன்பும் அருளும் அவனுக்கு என் மேலே இல்லை. இவன் நம்ம காதலியாச்சே, இவளை பிரிஞ்சு போகலாமா அப்படிங்கிற அன்பும் அவனுக்கு என் மேலே இல்லை. ரெண்டையும் பிரிஞ்சு, ரெண்டையும் நீக்கி, துணையை துறந்து பொருள் வயில் பிரிவோர், ஒரு அவலக்குறிப்போடு சொல்கிறா. பொருள் போய் அந்த பணத்துக்காக என்னை பிரிந்து போகிறானே, அப்படி போகிறவன் உறவோர் ஆயின், அப்படி போகிறது தான் புத்திசாலித்தனம்னா, அப்படி போகிறது தான் அறிவு உடைமைன்னா. நேற்று வரைக்கும் அவன் அவர்கிட்ட சொல்லியிருக்கான், இல்லைம்மா நீ கஷ்டப்படுற, நான் பிரிஞ்சு போனால் துயரப்படுவேன், அதெல்லாம் ஓகே, பட் நம்ம வாழறதுக்கு கொஞ்சம் காசு வேணும் இல்லையா, அதனால் நான் போய் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு வந்துடுறேன், அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்கான் அவகிட்ட. அது இந்த பாடல் நேரடியாக சொல்ல, மறைமுகமாக சொல்லுது. அருளையும் அன்பையும் நீக்கி சொந்த துணையை பிரிஞ்சு வெறும் பணத்துக்காக போகிறது தான் புத்திசாலித்தனம்னா, உறவோர் ஆகுக, அவனே புத்திசாலியாக இருக்கட்டும். மடவம் ஆக, மடத்தனம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குணம் தான் அது ஒரு இங்கே அந்த மடம்ங்கிறது ஒரு இழிவு பொருளில் வந்திருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது. அந்த டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, அதில் வர்ற மடம் வேற, இங்கே வர்ற மடம் உண்மையிலேயே அறிவில்லாத தன்மை அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறான். அதாவது அப்படி போகிறது தான் புத்திசாலித்தனம்னா, அவன் போகட்டும், அவனே புத்திசாலியாக இருக்கட்டும், என்னால் அப்படி அவனை பிரிய முடியாது, என்ன காரணமாக இருந்தாலும் என்னால் அவனை பிரிய முடியாது. நான் மடவம் ஆக, நான் அறிவில்லாதவளாகவே இருக்கிறேன். இன்ஃபேக்ட் 2 பேரையும் சேர்த்துக்கிறா, நாமே அப்படிங்கிறா. நீயும் நானும் அறிவில்லாதவங்களாகவே இருப்போம், அவனே அறிவுடையவனாக இருக்கட்டும், அவனே போய் பொருள் சம்பாதிச்சுட்டு திரும்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அருளும் அன்பும் நீக்கி துணை துறந்து பொருள் வயில் பிரிவோர் உறவோராயின் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. நாளைக்கு குறுந்தொகையோட 21வது பாடல் பார்ப்போம். நன்றி.